1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் அப்படியே எது வரைக்கும் k cube வரைக்கும் ஆட் பண்ணால் 4356. அப்புறம் நான் கேட்குறாங்க கேவோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, அவங்க குத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து அப்படியே அதை தான் வந்து எழுதியிருக்கேன். கே வந்து கண்டுபிடிக்கணும். இதேமாரி நம்ம இன்னொரு சம்மு பார்ப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்தமாதிரி க்யூப் கொடுத்துட்டு 1 + 2 + அப்படியே கே வரைக்கும், ஓகேவா, கே வரைக்கும் ஆட் பண்ணால் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, இது விட்டுருங்க, இது ஒரு மாடல் சம். ஓகேவா, இந்த க்யூப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து கேட்பாங்க. இது வந்து வேறு மாடல் சம்மு, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அது வந்து வேறு மாடல் சம்மு. அந்த மாடல் சம் வந்து ஏற்கனவே நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் கொடுத்துட்டு கேவை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த சம்மு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சால் இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எது மாதிரி இருக்குது, இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதல். ஓகேவா, அதுக்குன்னா ஃபார்முலா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது இயல் எண்களுடைய கூடுதல் ஃபார்முலா என்னது, இந்த ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா அதுதான். ஸ்கொயர் இல்லைன்னா இயல் எண்களுடைய கூடுதல். ஸ்கொயர் போட்டால் நான் அர்த்தம் இயல் எண்களோட கணங்களின் கூடுதல் ஃபார்முலா. ஓகேவா, அந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த n இருக்கிறதுல கே போடுறோம். ஓகேவா, அது ஏன்னா என்னன்றது என்னது, இதில் மொத்தம் எத்தனை டேர்ம், ஓகேங்களா, இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்றது தான் வந்து n. இங்கே பாருங்கள் 1 2 3 அப்படியே போனால் ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது கே. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 11 தான் வரும். இப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் வருது, 11ன்றது என்னது, 11 தான் கே. அது மட்டும் இல்லாமல் அந்த 11ன்றது என்னது, மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது அதுதான் வந்து இந்த 11. ஓகேவா, மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்றது தான் வந்து கேவும் குறிக்குது. ஓகேவா, அப்போ எண்ணும் வந்து ஒரே இது தான், கேவும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு, என்னன்றது வந்து என்னது நம்பர் ஆஃப் டேர்ம், அதே தான். கேவும் வந்து என்னது இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம், மொத்தம் வந்து 11 டேர்ம். கேவும் வந்து ஒரே இது தான் வந்து குறிக்குது. ஓகேவா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், n இருக்கிற இடத்துல கே போட்டுக்கலாம் ஃபார்முலாவில். ஓகேவா, நம்ம கே தானே கண்டுபிடிக்கணும். இப்போ n இடத்துல கே போட்டனாவும் கே × k+1/2 ஹோல் ஸ்கொயர் = 4356. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட்டு மட்டும் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். ஓகேவா, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து சில பேருக்கு தெரியும் ஷார்ட்கட்டு, தெரியாதவங்க வந்து சொல்கிறேன். இது தெரிஞ்சிங்கன்னா ஈஸி தான் போடுறது சம்மு. 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸ்கொயர் நம்பரு. 11ம் தெரியும், இது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே தெரியும். 11 இது 121, 12 ஸ்கொயர் 144, 169. ஓகேவா, அப்படியே வந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலேயும் வந்து தேவைப்படும். ஓகேவா, அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து கடைசி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸி தான். அதாவது பாருங்கள், இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா அது 1 ஸ்கொயர் வச்சா கடைசி முடியத்தை மட்டும் இருப்பாங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர்னால் நான் 16, கடைசியில் என்ன முடியும் 6 ஆச்சு. அப்போ 6, 25 ஸ்கொயர் வந்து 25, கடைசியில் 5. அந்த கடைசி முடி நம்பர் இங்கே அப்படியே வந்துடும். 6 ஸ்கொயர் 36 தான், கடைசியில் 6. அதனால் இந்த கடைசி நம்பர் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 9 ஸ்கொயர் என்ன வரும் 81, கடைசியில் இது 1. அப்போ இங்கே 1 தான் வரும். இது முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரும் வந்து ஈஸி தான். இங்கே பாருங்களேன், இது எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள் 12 ஆச்சா, இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. இந்த 12 கூட 2 ஆட் பண்ணால் நான் வரும் 14, 14 கூட 2 ஆட் பண்ணால் 16. அதுக்கப்புறம் இங்கே 4 வரும்போது என்ன பண்ணணும்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 4 வரும்போது 3 ஆட் பண்ணிங்க. அதாவது 16 கூட 3 ஆட் பண்ணால் 19, 19 கூட 3 ஆட் பண்ணால் 22. இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அதான் சொல்கிறேன். 22 கூட 3 ஆட் பண்ணால் 25. அதுக்கப்புறம் 25 கூட 3 ஆட் பண்ணால் வரும் 28 வரும். அதேமாரி இங்கே அங்கே வந்து 4 வரும்போது 3 ஆட் பண்ண சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து 8 வரும்போது 4 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 8 வருதா, அப்போ இது கூட 4 ஆட் பண்ணால் வரும் 32. அடுத்தது இது கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 36, இது கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 40. ஓகேவா, கடைசி நம்பர் வந்து இந்த இது வச்சு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணாலே போதும். அதாவது 4 வரும்போது என்ன பண்ணோம், 4 வரும்போது இது கூட 3 சேர்த்துக்கினே வாங்க. 8 வரும்போது 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 8 வரும்போது என்ன பண்ணணும், இது கூட 4 ஆட் பண்ணால் 32, அப்புறம் 36, 40.
சரி, ஓகே. அடுத்தது வந்து இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் முடிகிற நம்பர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு நம்பர் வந்து 1ல் முடியுதுன்னு வச்சுங்களேன், அதோட ஸ்கொயர் நம்பர், அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னால் என்னது? 1 ஸ்கொயர் வந்து 1 ஆச்சா, அப்போ அந்த நம்பர் 1ல் முடியலாம். அப்புறம் 9 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 81. அதுவும் வந்து இது 1ல் தான் முடியுது இல்லையா? அப்போ வந்து இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல் முடியலாம், இல்லை 9ல் முடியலாம். அதுமாதிரி 4 இருந்தால் நான் இருக்கும். 4 முடிகிற நம்பர் வந்து எதுலாம் வரும்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் வந்து 4 ஆச்சா, அப்போ நாவாக இருக்கலாம், அது வந்து 2ல் முடிகிற நம்பராக இருக்கலாம். அதேமாதிரி 8 ஸ்கொயர்னது 64, அப்போ அந்த நம்பர் வந்து 8ல் முடிகிற நம்பராக இருக்கலாம். அதேமாதிரி 6ஆக இருந்தால் 2 நம்பர் இருக்கு இல்லையா, 4 ஸ்கொயரும் வந்து 6ல் தான் முடியும், 6 ஸ்கொயரும் வந்து 6ல் தான் முடியும். அதேமாதிரி 9ஆக இருந்தால் என்னது? 3 ஸ்கொயரும் வந்து 9, ஓகேவா? அதேமாரி 7 ஸ்கொயரும் இது 9ல் தான் முடியும். அப்போ வந்து 3ஆகவும் முடியலாம், 7ஆகவும் முடியலாம். 5ல் முடிஞ்சதுன்னா அது 5ஆக தான் முடியும் அந்த நம்பரு. 0ல் முடிஞ்சு 0ல் தான் முடியும். இப்போ வந்து சம்முக்கு போனால் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்களேன், நம்ம கொடுத்துக்கிற நம்பர் என்னது? 4356. இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். அதாவது வந்து கடைசியில் 2 நம்பர் இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கணும், ஓகேவா? கடைசியில் 2 நம்பர் இருக்கிற மாதிரி பிரிச்சுனா வரும் 56 கிடைக்குமா? 56. 56ல் கடைசி நம்பர் பாருங்கள் 6, ஓகேவா? 6ல் முடிகிற நம்பராக இருந்தால் என்னவா இருக்கும்? இங்கே வந்து பார்க்கணும். 6 ஆச்சா, 6ஆக இருந்தால் அந்த நம்பர் வந்து எதில் முடியலாம்? ஒன்று 4ல் முடியலாம், இல்லை 6ல் முடியலாம் இல்லையா? 2 வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிக்கங்க. இங்கே 4, ஓகேவா? 4 இல்லைன்னா 6. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்க்கணும். முன்னாடி என்ன இருக்குது? 43 ஆச்சா, 43 வந்து எந்த ஸ்கொயர் நம்பர் வந்து கிட்ட வரும் பாருங்களேன். 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 43 தாண்டிடும், ஓகேவா? அதிகமாக போகக்கூடாது, கிட்ட இருக்கிற நம்பர் தான், ஓகேவா? அப்போ வந்து 6 ஸ்கொயர் தான் வந்து இது 36. அப்போ வந்து 6ஐ வந்து எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் 6க்கு அடுத்த நம்பர் இது 7ஆ, 7 கூட பெருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், 64ஆக இருக்கலாம், இல்லை 66ஆக இருக்கலாம். அதை கண்டுபிடித்து தான் வந்து அடுத்த நம்பரெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். பண்ணனா கிடைக்கும் 42. இந்த 42 வந்து இதை விட வந்து 42ஐ விட இது பாருங்களேன், 42ஐ விட இது வந்து பெருசு இல்லையா? 43 தான் பெருசு. அப்போ இது வந்து பெருசாக இருந்தால் இந்த பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கணும் 66ன்னு. சப்போஸ் சின்னதாக இருந்ததுன்னா 64ன்னு எடுத்துக்கணும். புரியும் நினைக்கிறவங்களுக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா தப்பாயிடும். இங்கே பாருங்கள், அதாவது என்னது? 42ஐ விட இது பெருசு, அப்போ பெரிய நம்பர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் மாற்றி பார்த்துட போகிறீங்க. 43ஐ விட இது வந்து சின்னதாக இருக்குது, அப்போ வந்து சின்ன நம்பர் எடுத்திங்கன்னா தப்பாயிடும். நம்ம எது தான் பார்க்கணும்? இங்கே இருக்கிற இது தான் பார்க்கணும். இது வந்து பெருசுனா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், ஓகேவா? நம்ம வந்து இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், ஓகேவா? அப்போ வந்து இது வந்து 66ஓட ஸ்கொயர் தான் அது. நீங்கள் டவுட்டாக இருந்தால் வந்து இது 66 × 66 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4356 கிடைக்கும், ஓகேவா? இப்போ வந்து 66ஓட ஸ்கொயர் தான் இது. இப்போ 66ன்னு வந்து போட்டாச்சா, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கேக்கு எந்த வேல்யூ போட்டு 66 கிடைக்குன்னு பாருங்களேன். ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11 இருக்கா, 11 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா பாருங்கள், 11 வந்து போட்டிங்கன்னா 66 வந்து இங்கே கிடைக்கும், ஓகேவா? அப்போ வந்து 66 = 66ன்னு கிடச்சிரும். அப்போ வந்து என்ன அர்த்தம்? கே வந்து 11ன்றது வந்து சரின்னு அர்த்தம் இல்லையா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது கிடைக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ இது வந்து நமக்கு என்ன கிடச்சிது? இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் இல்லையா நம்ம? இது 66, இங்கே 66 2 சமம்னா அர்த்தம் கே வந்து 11ன்றது வந்து சரின்னு அர்த்தம். கே வந்து 11 தான் ஆன்சர். அதாவது 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப் இது மாதிரி வந்து 11 க்யூப் வரைக்கும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4356 கிடைக்கும். இந்த சம் வந்து நம்ம ஃபேக்டர் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட்லேயும் போடலாம், ஓகேவா? அதாவது இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர் மெத்தட்லேயும் போடலாம். அதை விட இது ஈஸியாக தான் இருக்கும். சரி, இதே மாதிரி இன்னும் 2 சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த சம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்மு தான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவில் போட்டுட்டு எண்ணுக்கு பதிலுக்கே போட்டுடலாம். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும்? இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் இந்த மட்டும் ஸ்கொயர் ரூட் இருக்குமா? இப்போ இதுக்கு வந்து நம்ம இது கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் தான் கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து
கடைசியில் 2 நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எதில் முடியுது? 4ல் முடியுது. 4ல் முடிஞ்சால் அந்த நம்பர் எதில் முடியலாம்? இங்கே வந்து பாருங்களேன். 4ல் முடிஞ்சால் ஒன்று அந்த நம்பர் 2ல் முடியலாம், இல்லை 8ல் முடியலாம். அப்போ 2, 8 ரெண்டுத்தையும் வந்து எழுதிக்கலாம். 2, 8 எழுதியாச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 60. 60 கிட்டே எந்த ஸ்கொயர் நம்பர் போகும் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64. 60 வந்து தாண்டிடும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் தான் எடுத்துக்கணும். 7 ஸ்கொயர் 49. இப்போ 7 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7க்கு அடுத்த நம்பர் இது 8 பெருக்குனீங்கன்னா 56. 56 விட 60 வந்து பெருசு. ஓகேவா? 60 வந்து பெருசுனா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? 78 தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து 78 ஸ்கொயர் தான் இது 6084. இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், மாற்றி எடுத்திங்கன்னா தப்பாகிடும். அதாவது இது இதுதான் வந்து பெரிய நம்பர், அப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து 60 விட 56 வந்து சின்னது. இப்போ சின்ன நம்பர் எடுத்திங்கன்னா அப்படியே தப்பாகிடும் சம்மு. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து பெருசான்னு பார்க்கணும். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த நம்பர் தானே. அப்போ வந்து 60 வந்து இதை விட பெருசான்னு பார்க்கணும். ஓகேவா? இது வந்து பெருசு. அப்போ வந்து பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ வந்து 78 போட்டிங்கன்னா ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எது போட்டால் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வராது. நம்ம ஏற்கனவே இந்த சம்லேயே பார்த்தோம் இல்லையா? 1 கியூப் 2 கியூப் 10 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணனா அது ஆட் பண்ணால் தான் வந்து 4311 கியூப் வரைக்கும். ஓகேவா? 11 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு தான் கிடைக்குது 4356. அப்போ 8, 11 வரப்போத்து இல்லை. 8 வந்து வரப்போத்து இல்லை. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 12. சரி, 12 வந்து ட்ரை பண்ணால் நான் வருதுன்னு பார்ப்போம். 12 வந்து போட்டிங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக 78 = 78ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 12. அதாவது வந்து 1 கியூப் 2 கியூப் இந்த மாதிரி 12 கியூப் வரைக்கும் வந்து ஆட் பண்ணால் 6084 கிடைக்கும். ஸோ இதேமாதிரி இன்னொரு சம், இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்மு தான். அதேமாரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட மாதிரியே போட்டால் இது வந்து கிடைக்கும். அது இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணோம், கடைசியில் 2 நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்களேன். வந்து 0 வந்தால் இது 0 வந்து அந்த நம்பர் வந்து 0ல் தான் முடிய போகுது இல்லையா? ஒரே ஒரு இது தான் இருக்குது. இப்போ 0ல் தான் முடிய போகுது. அப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் தான். ஓகேவா? வந்து 0 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இந்த 0 வந்து அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? 2 நம்பர் இருந்தாலும் சரி, 3 நம்பர் இருந்தாலும் சரி, இதை வந்து அப்படியே எடுத்துக்குங்க. 441. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 கியூப் வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே தேவைப்படும்னு சொன்னோம் இல்லையா? அதுதான். இது வந்து 21ஓட ஸ்கொயர் தான் இது. இது வந்து 21ஓட ஸ்கொயர் தான் 441. அப்போ 21 வந்து அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. 21. அப்புறம் இங்கே 0 சொன்னோம் இல்லையா? 0ல் முடிஞ்சால் 0ல் தான் முடியணும். அப்போ 210ஓட ஸ்கொயர் தான் இது. 210 ஸ்கொயர் வந்து இங்கே 210 வந்து இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேக்கு எது சப்ஜெக்ட் பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு தான் போட போகிறோம். 20 போட்டால் நான் கிடைக்கும். 20 போட்டாலே 210 = 210 வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து என்னது? K = 20. அதாவது 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இந்த மாதிரி 20 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணால் நான் கிடைக்கும் 44100 கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இது தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் சம்மு. நீங்களே ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுத்து வந்து அது வந்து ஷார்ட்டாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அதாவது 36 ஸ்கொயர் என்னன்னு பார்த்துட்டு அந்த நம்பர் வந்து எழுதிட்டு உங்களால் 36 வந்து இந்த மெத்தடில் வந்து வர முடியுதா, அந்த மாதிரி சில நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும். சரி, ஓகே. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னது? இந்த கேள்விக்கு வந்து 11 தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரை மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.